ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி சன்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே சன்னா மசாலாவுக்கு வந்து சுண்டல்லாம் வேக போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். குளிச்சுட்டு வந்து பூரிக்கு மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சன்னா மசாலா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பூரிக்கு மாவு பிசையும்போது தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, இந்த சின்ன குழந்தைங்கலாம் குட்டி குட்டி சொப்பு ஜாமான்ல வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு செஞ்சு குடுத்துட்ருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி நெறைய வாட்டி இப்படி தான் பண்ணிட்டுருப்பேன். அப்பலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு இந்த மாவு பெசையும்போது தான் என்னன்னு தெரியல ஃபீல் ஆச்சு. நான் பூரி சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் மாவு பெசஞ்சேனா, அதனால கொஞ்சமா மாவே ரொம்ப குட்டியா இருந்துச்சா, எனக்கு அத பார்த்தோனே சிரிப்பும் வருது. இவ்ளோ குட்டியா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சமைச்சுட்டு தான் இருந்தேன். இதுக்கு நடுவுல என் கணவர் வேற வந்து, "என்னடி சன்னா மசாலால வெறும் சுண்டல் தான் இருக்கு. மசாலாவே காணோன்னு" வேற கேட்குறாரு. நானே ஆல்ரெடி சின்ன குழந்தைங்களுக்கு சமைக்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சுட்டு இருக்கேன். இதில மசாலா வேற காணோன்னு கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா அப்படியே சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டு பூரியும் தட்டி போட்டுட்டு இருந்தேனா, பூரி தட்டி போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து குடுத்துட்டு, எனக்கு வந்து அந்த சுண்டல் வேக வச்சேன்ல, அதையும் கொஞ்சமா பழம், அப்புறம் நட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க வெளிய கொஞ்சம் போற வேலை இருந்துச்சு. அது எங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.